சென்னை ராயபுரத்தில் தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் நவராத்திரி குலு கொண்டாட்டம் சீசன் 4. உங்கள் வீட்டு குலுவை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப வேண்டுமா? உங்களது குலுவின் சிறப்பு மற்றும் கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டுமா? உடனே டிவியில் தெரியும் போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களது பெயர் முகவரியுடன் புக் பண்ணுங்க. நாங்களே உங்கள் இல்லம் தேடி வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த குலுவிற்கு பரிசு கூப்பன்களும் கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சய பரிசும் காத்திருக்கிறது. வழங்குபவர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ராயபுரம். ராயபுரம் ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் கொலு கொண்டாட்டம் சீசன் 4ல இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த ராயபுரம் ஜிஆர்டி சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய கொலு வச்சிருக்கக்கூடிய மக்கள் வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கா போயிட்டு கொலுவின் சிறப்பு என்ன, கொலு எதனால வைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு வந்து முதல் முறையா ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா அழகா கொலு வச்சிருக்காங்க. அம்மாவுக்கு முடியலனாலும் பரவாயில்ல கொலு வைப்பேன்ட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. அம்மா கிட்ட பேசலாம். அம்மா வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் பர்வதம். அம்மா உங்க வயசு என்ன? 82 வயசு. இது எத்தனாவது வருஷம் கொலு? ஒரு 50 வருஷத்துக்கு மேல. 50 வருஷத்துக்கு கொலு வச்சிருக்கீங்க. இவங்களுக்கு 82 வயசு. 60 வருஷம் ஆயிருக்கான் கல்யாண நாட்கள். கல்யாணம் ஆயிட்டு 60 வருஷம் ஆகுது அம்மாவுக்கு. 62ல கல்யாணம் எனக்கு. சரி சரி சரி. கொலு சிறப்பு என்ன? ஏன் இந்த நவராத்திரி நாட்கள்ல இந்த மாதிரி கொலுக்களே ஒரு படிக்கட்டுல வச்சு அதை வந்து அழகுபடுத்துறாங்க? என்ன காரணம்? அது என்ன காரணம்னு கேட்டாக்க, இதே மாதிரி மனசுக்கு நிம்மதியா இருக்கும். நம்மளுடைய மூளை வந்து வளர்ச்சியா இருக்கு. என்னெல்லாம் மாதிரி வைக்கலான்ட்டு 4 பேர் வந்து பார்க்கும்போது அழகா இருக்கு, இப்படி இருக்கு அப்படி இருக்கு வைப்பாங்க. ரெண்டாவது நம்ம வந்து பார்த்து இதுவா இருக்கும்போது கலராக நமக்கு நம்மளுடைய மூளை வேலை செய்யும். எப்படி வைக்கலாம், என்னெல்லாம் பண்ணலாம், இப்படி வச்சு அழகா இருக்கும் அப்படி வச்சு அழகா இருக்கும்னு நம்ம யோசனை பண்றோம். அதாவது மூளை வளர்ச்சி நல்ல வளர்ச்சி இதுவாக இருக்கும், நல்லபடியா. ஓ சரி சரி சரி. கொலு வைக்கிறாங்க. இந்த கொலுக்கள்ல இந்த சுவாமி பொம்மைகள் இதெல்லாம் வைக்கிறாங்கன்னு தான் நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஆனா பாருங்களேன், இந்த கொலு அந்த வண்ணங்கள் கண்ணுக்கு ஒரு அழகு கொடுக்குதான். அதை கரெக்டாக இங்கே அரேஞ்ச் பண்ணி நம்ம வைக்கணும் போது நம்மளோட மூளையை வந்து அதை யோசிக்க வைக்குது, திங்கிங் கெப்பாசிட்டியை வந்து அது அதிகரிக்குது அப்படின்ற ஒரு தகவலாம் கூட அம்மாவோட வயசுக்கு அம்மாவோட அனுபவத்துக்கு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அம்மா முடியலனாலும் இன்னைக்கு நான் பண்ணியே ஆகணும்ட்டு நிற்கிறாங்க. வாழ்த்துக்கள் அம்மா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. சுண்டல் போகணும், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சுண்டல் போகணும். அது சத்து, புரத சத்து இருக்கு இல்லையா, அதனால் வரவங்களுக்கெல்லாம் அதை எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கொடுப்போம். 10 நாளைக்கு 10 சுண்டல், எள்ளுப்பொடி, இந்த உடச்சக்கலை பொடி, இது மாதிரி முடியாத அன்னைக்கெல்லாம் அப்படிப்பட்ட பாக்கி எல்லாம் சுண்டல் பண்றது. புட்டு செய்யறது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரொம்ப அம்மனுக்கு விசேஷமாச்சேன்னு புட்டு செய்வோம். அதுவும் எல்லாருக்கும் இப்போ வெள்ளிக்கிழமைனா நிறைய ஜனங்கள் வரும். எனக்கு வராம ஜனங்கள். அடுத்த வருஷம் இன்னும் நீங்க சிறப்பா செய்யணும். என்னுடைய நான் நல்லபடியா இருந்தா எல்லாம் நல்லபடியா இருப்பீங்க, இன்னும் நல்லா வைப்பீங்க. கண்டிப்பா அடுத்த வருஷம் நாங்க மறுபடியும் வந்து உங்களை இதே போல இன்னும் பார்ப்போம். அதான் உங்களுடைய அன்புத்துல என்ன கேட்டா, எங்களால முடியல வேண்டாம் பாண்டிச்சுன்னா கூட எங்களை விடமாட்டாங்க. அதுதான் ஜிஆர்டியோட என்கரேஜ்மெண்ட், அதுதான் அன்னை டிவியோட அந்த என்கரேஜ்மெண்ட். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். இப்ப கூட போன 2 மாசம் முன்னாடி என் பேரனுக்கு கொள்ளு பேரனை கல்யாணம் ஆச்சு. அங்கதான் ஆர்டர் கொடுத்து 2 பவுன். எப்படி இருக்கு கலெக்ஷன்ல ஜிஆர்டி? நல்லா இருக்கு. அதுக்காக தான் அங்க இருந்து பான்சன் கொடுத்துட்டு இதே உடம்போட தான் வந்து கார்ல வந்து நம்ம ராசிதா இருக்கணும் அங்க வாங்கினோம். எல்லாம் தொடர்ந்து வாங்க. ராயபுரம் ஜிஆர்டில இன்னும் பல சலுகைகள் இருக்கு. தங்கம் வெள்ளிக்கெல்லாம் அவங்க வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நேரில் வந்து நீங்க ஜிஆர்டியோட பல சலுகைகளை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றிமா. ராயபுரம் ஜிஆர்டி வழங்கும் ஒரு சின்ன அன்பு பரிசு அம்மாவுக்காக. ராயபுரம் ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் கொலு கொண்டாட்டம் சீசன் 4ல இருக்கும். இந்த வீட்டுக்கு வந்து நம்ம இது 3வது வருஷம் வரும். நல்ல ஞாபகம் இருக்கும். முதல் வருஷம் வந்து ரொம்ப சிம்பிளா வச்சாங்க. போன வருஷம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். இந்த வருஷம் அதை விட இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப பிரம்மாண்டமா வச்சிருக்கு. ரொம்ப அழகா இருக்கும். ஒரு கொலுவை பார்க்கும்போது அவங்க கிட்டே பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சுப்ரஜா கிருஷ்ணன். சுப்ரஜா கிருஷ்ணன். என்ன பண்றீங்க சுப்ரஜா? நான் அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கேன். ப்ரொஃபஸர், நம்ம ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். ஓகே சுப்ரஜா, நான் சொன்ன மாதிரி வருஷத்துக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு உங்க வீட்டுல இல்லையா? ஸோ கொலுவோட ஸ்பெஷல் என்ன? இப்படி ஒரு வருஷமும் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்ற எந்த ஐடியா உங்களுக்கு வந்துச்சு? எதனால இப்படி வந்துச்சு? ஸோ இதோட சிறப்பு பத்தி சொல்லுங்க.
ஒரு ஒரு விஷயமும் இம்ப்ரூவ் ஆகுது விஷயமும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அஷ்டலட்சுமி தசாதாரம் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வருதுதான். ஓகே ஓகே. இந்த கொலு வச்சு எனக்கு இது நான் ஒரு வேண்டிக்கிட்டு இந்த கொலு வச்சிருக்கேன், இது நடந்திருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் உங்களோட லைஃப்ல? ஸ்பெஷல் மூமெண்ட்னு எனக்கு தெரியல, பட் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே இது தசரா ஹாலிடேஸ்னு இருக்கும். ஸோ எல்லார் வீட்டுக்கும் போனால் இந்த கொலு நடக்கும், பிரசாதம் கொடுப்பாங்க, ஜாலியாக இருக்கும் ஒரு மாதிரி, நல்ல வைப் அது ஒரு மாதிரி. அதனால இது எப்பவுமே கொலு சீசன் அப்படின்னால அது ஒரு ஃபெஸ்டிவல் சீசன். இப்போ இல்லை தீபாவளியோடது இப்போவே ஆரம்பிச்சிடுற மாதிரி ஒரு ஃபீல். ஆமாம், இதுக்கப்புறம் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கொலு முடியுதுங்களா, ஆயுத பூஜை அது முடிஞ்சதுன்னா அடுத்து தீபாவளி வந்துடும், அடுத்த உடனே டிசம்பர் அப்படின்ட்டு நியூ இயர் அப்படின்ட்டு. ஸோ வந்து நம்ம இது ஒரு வருஷத்தை கம்ப்ளீட் பண்ற அந்த ஒரு 3 மாசம் இப்பவே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இல்லையா? ஆமா, ஏன்னா இன்னும் 100 days எக்ஸாக்டா நியூ இயர் வந்துரும். சோ அதுதான் இந்த கொலுவோட ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா சயின்டிஃபிக்கா இதுக்கப்புறம் வர சீசன் எல்லாம் வந்து ரெய்னி சீசன், அப்புறம் குளிர்காலம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால இப்ப இருந்து புரோட்டீன் அதெல்லாம் நிறைய இன்டேக் பண்ணுங்கிறதுனால சுண்டல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுப்பாங்க, ஸ்ப்ரவுட்ஸ் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு இந்த 10 days இதுலயாவது இன்டேக் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுல கொஞ்சம் உடம்பு தேரும். கண்டிப்பா நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்க எந்த விஷயமும் ஒரு வீணான விஷயம் இல்லை, பின்னாடி ஒரு நல்ல ஒரு விஷயத்தின் அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? சுப்ரஜா, ராயபுரம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? மாடல் கலெக்ஷன் எப்படி இருக்கு? உங்களோட ஒப்பீனியன் என்ன சொல்லுங்க? இல்ல நாங்க சீட்டு போட்டுட்டு தான் இருக்கோம் வருஷம். சோ அங்க வந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். என்ன பண்றது, ஜுவல் அதிகமா விலை ஏறிண்டே இருந்தா கூட மந்த்லி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். சேவிங்ஸ் நம்ம கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டா தான் அதை சுருக்கி நம்மளால ஒரு சேவ் பண்ண முடியும், இல்லைன்னா வந்து ஃப்ரீயா அப்படியே வீணா தான் போற மாதிரி இருக்கும். ராயபுரம் ஜிஆர்டி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாங்க இல்லையா? கண்டிப்பா. சோ எல்லாமே அங்க வாங்குறது தான். வாங்க தொடர்ந்து வாங்க. ராயபுரம் ஜிஆர்டி இன்னும் மக்களுக்கு நிறைய சலுகைகளை கொடுத்துட்டு இருக்காங்க, டிஸ்கவுண்ட் ஆஃபர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணிக்கோங்க ராயபுரம் ஜிஆர்டியை. சுப்ரஜாக்கு ராயபுரம் ஜிஆர்டின்னு ஒரு அன்பு பரிசு. ராயபுரம் ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் கொலு கொண்டாட்டம் சீசன் 4ல நம்ம இருக்கோம். இந்த வீட்லயும் அழகா கொலு வச்சிருக்காங்க. அம்மாவுக்கு மகள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த கொலு சீசன்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாருங்களேன், நம்முடைய பாரம்பரியம் இது அழியக்கூடாது, அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகணும்ட்டு வீட்டில் இருக்கவங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு வீட்டில் கூட சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த குடும்பத்தாரிடம் நம்ம பேசலாம். அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் லட்சுமி. லக்ஷ்மி. உங்க பேர் என்னடா? அனு. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 10th ஸ்டாண்டர்ட். எப்படி டஃபா போயிட்டு இருக்கா? இவ்வளோ பிஸியா இருக்கீங்களா? இல்ல இவ்வளோ 10th ஸ்டாண்டர்ட் நான் பப்ளிக் எக்ஸாம் பிஸியா இருக்கேனே, இந்த வேலையெல்லாம் வாங்குறீங்க அப்படிலாம் கேட்பீங்களா அம்மாட்ட கொலு டைம்லாம்? ஓகே இன்ட்ரெஸ்ட், கொலு வைக்கணுன்றது இன்ட்ரெஸ்ட். வெரி குட். இந்த கொலு ஏன் வைக்கிறாங்க அக்கா? இந்த கொலுவோட கான்செப்ட் என்ன? வருஷம் இதை நாங்கள் வைக்கிறோம். நான் நிறைய வீட்டில் கேட்குறேன், நான் 50 வருஷம் குழுலாம் சொல்லியிருக்காங்க, 20 வருஷம் குழுலாம் சொல்லியிருக்காங்க. இது நானா தலைமுறை நான் சொல்லுங்க, அதோட சிறப்பு என்ன, அதை பத்தி சொல்லுங்க. ரொம்ப விசேஷம். இதனால வந்து நம்ம வம்சம் வித்தியாகும், என்னென்ன பண்ணுவீங்க இந்த கொலு டைம்ல எல்லாம்? நீங்க என்னென்ன பண்ணுவீங்க? வரவா போறவங்களுக்கு எங்களால முடிஞ்சதை கிஃப்ட்ல வாங்கி கொடுப்போம், சுண்டல் தினப்படி சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். அப்புறம் இதுல நிறைய புது அறிமுகமெல்லாம் நிறைய கிடைக்கும். புது ஆட்கள் வீட்டுக்கு வந்து குங்குமம் மஞ்சள் வாங்கிட்டு போவாங்க. ரொம்ப சேமா வீட்டுக்கு ரொம்ப நல்லா, அந்த அப்டேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பரா. சரி. தொடர்ந்து நீங்க கொலு வைங்க, வருஷம் வீட்டுக்கு வரும். அது எந்த வருஷம் கலந்துக்கணுன்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ராயபுரம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? இங்க ஜுவல்ஸ்லாம் எடுத்திருக்கீங்களா? கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி? ரொம்ப வரதுண்டு. வாங்க. இனிமே வந்து நகை விற்கிற வேலைக்கு எங்கம்மா என்ன அடிக்கடி வர சொல்றீங்க அப்படின்னு. கண்டிப்பா நிறைய நகைகளை நீங்களும் வாங்கணும். ஜிஆர்டி அது கண்டிப்பா உங்களுக்கு உறுதுணையா இருக்கு, எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து வாங்க நேயர்களே. ராயபுரம் ஜிஆர்டி பல சலுகைகளை அறிவிச்சிட்டு வராங்க. ராயபுரம் அருகாமையில் இருக்கக்கூடியவங்களுக்காகவே வந்து இங்கே அருகாமையிலேயே வந்து இந்த பிரான்ச் ஓபன் பண்ணியிருக்காங்க, பயன்படுத்திக்கோங்க. இவங்களுக்கு ராயபுரம் ஜிஆர்டின்னு ஒரு அன்பு பரிசு.
கொலு கொண்டாட்டம் சீசன் 4ல இருக்கும். இந்த வீட்டுக்கு வந்தாலே எப்பவுமே நம்மள அன்போட இவங்க உபசரிப்பாங்க. வாங்க எங்க வீட்டுல கொலு பாருங்க, நீங்க இதெல்லாம் கண்டு ரசிங்க அப்படின்ட்டு இந்த குடும்பமே வந்து நம்மள அன்போடு உபசரிக்கும். இவளும் இவளோட சிஸ்டரும் நம்மள அவ்வளோ கேரிங்கா எடுத்துக்குவாங்க, பார்த்துக்குவாங்க. அந்த குடும்பத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். பேசலாம். ஐயா வணக்கம். உங்க பேர் என்னங்க? ஆமா வணக்கம். உங்க பேர் மங்களகீதா. மங்களகரமான பேரு. பாப்பா உங்க பேர் என்ன? பிரியங்கா. என்ன ஸ்டாண்டர்ட்? காலேஜ் படிக்கிட்டு இருப்பா. நான் சின்ன குழந்தை நினைச்சது என்ன ஸ்டாண்டர்ட் கேட்டேன். என்ன படிக்கிறீங்க பாப்பா? பிசி. எந்த காலேஜ்? ஓகே ஓகே ஓகே. ஸோ கொலு வருஷம் நீங்க வைக்கிறீங்க. நாமளும் வருஷம் வரும். இந்த கொலுவோட கான்செப்ட் இருக்கு. கொலுவோட சிறப்பு என்ன? வருஷம் இதை வைக்கிறீங்க. நீங்க எத்தனை வருஷம் இதை வச்சிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இது வந்து நாங்கள் பரம்பரையாக வைக்கிறது. பாத்திரத்துலேருந்து ஆரம்பிக்கிறது. எனக்கு நிறைய நோய் வந்து 60 இயர்ஸ், எனக்கு 57 இயர்ஸ்லேருந்து எனக்கு நாலேஜில் இருக்குது. ஸோ அந்த பொம்மை வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ அதுக்கு பேக்கில் வந்து பார்த்தோம்னா இந்த வேலையை வந்து 70 இயர்ஸ் மேலே நாங்கள் நவராத்திரி பண்ணிட்டு இருக்கோம். அதனுடைய டாய்ஸ்லாம் இன்னும் இருக்குது. 70 இயர்ஸ் 90 இயர்ஸ் ஓல்டு டாய்ஸாக என்கிட்ட இருக்குது. நாங்கள் அது மொத்தமாக வச்சுருக்கோம். ஸோ அது சின்ன பொருள்லாம் வந்து 90 இயர்ஸ் வரலாம். 90 இயர்ஸ் பாருங்களா, ஒரு பேர்டை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க பித்தளையில இது அழகா இருக்குது. இது 90 வருஷம் போங்க. மேலே இருக்கும். 90 வருஷத்துக்கு முன்னாடியான ஒரு பொருளை நம்ம பார்க்குறோம் அப்படின்றது பெரிய பரம்பரையே. நீங்க எத்தனை வருஷமும் வச்சுக்கிறீங்க. ரொம்ப சர்வசாதாரணமா 90 வருஷம் 70 வருஷம் 75 வருஷம்ட்டு வருடங்கள் நம்பர்ன்றதுல எவ்வளவு பெரிய விஷயம். அதுதான் சொல்ல வரேன். கண்டிப்பா இன்னும் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சொல்லணும் நீங்க ஒரு நாள் இது 100வது வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்களுக்கு நாங்களும் உங்களை வந்து பார்ப்போம். ராயபுரம் தியேட்டர் வந்திருக்கீங்களா? சரி வாங்க, தொடர்ந்து வாங்க. உங்களுடைய ஆதரவை தாங்க. ராயபுரம் தியேட்டர் உங்களோட இணைந்து ரொம்ப நன்றி. உங்களுக்கு ராயபுரம் தியேட்டர் நன்றி. ராயபுரம் ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் கொலு கொண்டாட்டம் சீசன் 4ல இருக்கும். இவங்க ராயபுரம் ஜிஆர்டியோட கஸ்டமர் ரொம்ப அன்பாக அழைச்சாங்க. நாங்கள் ரொம்ப சிம்பிளாக குழு வச்சுருக்கோம், ஒரு 3 பொம்மைகளை வச்சு தான் நாங்கள் குழு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. வந்து பார்த்தா அந்த 3மே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. பார்க்கறதுக்கே நமக்கு அப்படியே நிறைஞ்சிருச்சு இந்த ஹால். அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. அவங்க கிட்ட பேசலாம். அம்மா வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க. பிரேமா. நீங்கள்? யாமினி. அம்மா வணக்கம். உங்கள் பேர்? நீங்கள்? சந்திரா. சார் நீங்கள்? ஓகே. பெரிய ஒரு குடும்பமா இருக்கீங்களா? கூட்டு குடும்பமா இருக்கீங்களா? 2 பேர். 3 பையன், 3 மருமக, 3 பேர, ஒரு பேத்தி. ஓ இந்த காலகட்டத்துல இந்த சரி கண்கள்லாம் காட்சியா இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகா இருக்கு எல்லாரையும் பார்க்கறதுக்கு. இந்த காலகட்டத்தில் இந்த கூட்டு குடும்பம்ன்றது ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. இது மத்தியில் நான் கூட்டு குடும்பம்னு சாதாரணமாக சொல்லிட்டு அது 12 பேருன்னு சொன்னீங்களா? அங்கே தான் விஷயமே இருக்குது. அது வந்து ஃபஸ்ட்டு வந்தவங்க அவங்க நம்ம சொல்லுவாங்க ட்ரெயினில் மிஞ்சின் கரெக்டாக போனால் எல்லாம் கரெக்டாக அந்த மாதிரி 3 பேர் எனக்கு நல்ல 3 மருமகள் அமைஞ்சிட்டாங்க. இந்த காலகட்டத்தில் இப்போ ஒரு மாமியாரா 3 மருமகள் பற்றி அவ்வளோ உயர்வாக சொல்கிறாங்க. ஒருத்தங்க விட்டு ஒருத்தர் கூட சொல்ல 3 பேருமே வந்து கரெக்டாக சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். பாராட்டுக்கு உங்களுக்கு உண்மையிலே அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கும். வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளை மகள் போல நினைச்சு இந்த அளவுக்கு பெருமையா பேசுறீங்களா வந்து உங்ககிட்ட? சூப்பர். நீங்க வந்து எத்தனை வருஷமா இங்க குழு வைக்கிறீங்க மாமியார் வீட்டுக்கு? 10 வருஷம். ஓ 10 வருஷமா கண்டினியூஸா வச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி உங்க மாமியார் வீட்டுல எத்தனை வருஷம் வச்சிருக்காங்க தெரியுமா? நீங்க வந்து ஆரம்பிச்சது அவ பிள்ளையார் சொல்லி போட்டதே 3 மருமகள் தானப்பா. சூப்பர். இப்போ நீங்க சொல்லுங்க குழுவோட சிறப்பு என்ன? குழு ஏன் வைக்கிறாங்க? அதை பத்தி. குழு வைக்கிறது லட்சுமி காமிச்சாங்க இருக்கும். வீட்டில் வளர்ச்சிகள் அதிகமாகிட்டு வைக்க நம்மளுடைய லட்சுமி கடாட்சம் இருக்கிறப்ப பிள்ளைங்க நல்லா படிப்பு எல்லாமே வரும். பிள்ளைகளுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். சரிங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது குழு பற்றி நீங்க சொல்ல வர்றது என்ன? தங்கச்சி வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். குழு ஒரு வருஷம் வந்திருக்கேன். இப்படி ஒரு 10 வருஷமா வந்துருக்கேன். 10 வருஷமா அவங்களும் வந்து குழு வந்து தங்கச்சி வீட்டுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க.
கொலுன்றது இத்தனை பெண்கள் பட்டாளத்தின் மத்தியில ஒரு ஆண் நிக்கிறாரு, அவர்கிட்ட கண்டிப்பா பேசுறேன். ஐயா, நீங்க கொலு பத்தி உங்க வீட்டுல எப்படி எப்படி எல்லாம் வைக்கிறாங்க? வீட்டுல கொஞ்சம் எல்லாம் இருக்கு, எந்த அளவுக்கு? அவர்தான்ப்பா முழு உண்மையே சொல்லணும், இதெல்லாம் செய்யணும்னா அவங்கள பாத்தீங்களா, அவர்தான் இது எல்லாமே பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க கூட இருந்து உங்களுக்கு எப்படி இப்போ வந்து சரி, பொம்பளைங்க ஏதோ செஞ்சுட்டு போறாங்க நமக்கு என்ன அப்படிங்கும்போது நம்ம நீங்க இன்வால்வ்மெண்ட் பண்ணி பண்றீங்களே, எந்த ஒரு சரி சரிங்க தொடர்ந்து பண்ணுங்க. 10 வருஷம் சொல்றீங்க, இன்னும் பல வருஷங்கள் பண்ணுங்க. பல வருஷம் நாங்களும் தொடர்ந்து வருவோம். என்னுடைய வாழ்த்துக்களும் கூட இன்னும் சிறப்பா இருக்கணும் இனி வரக்கூடிய வருஷங்கள் எல்லாத்துலயும். ராயபுரம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? ஜுவல்ஸ்லாம் அங்கே எப்படி இருக்கு, கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. சந்தோஷமா அந்த கடை ஆரம்பிச்சது நாங்கள் கஸ்டமர். சரி சரி சரி. நீங்க ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பெரியவங்க, அவங்களுக்கு எதோ பிடிச்ச மாடல் அங்க இருக்குது. நம்மலாம் யங்ஸ்டர்ஸ் இன்னும் ரொம்ப அவங்க சின்ன கம்மல், சின்ன மோதிரம், இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்ல டிஃப்ரெண்டா எதிர்பார்ப்போம். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு ஃபீல்? ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி அவங்க இருக்கவங்களும் நமக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுப்பாங்க. கஸ்டமர் கேர் சர்வீஸ் ரொம்ப நல்லா ரொம்ப இருக்கும். நல்லா இருக்கும். பரவாயில்ல, நம்ம பரவாயில்ல. சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிறைய தேடி எடுத்து கொடுப்பாங்க. ஜிஆர்டி தம்பிங்க 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப பெருமையா பேசுறாங்க. ஐயா, நீங்க சொல்லுங்க, இது கொலுவோட சிறப்பு என்ன? கொலு எல்லாம் வருஷம் வருஷம் வைக்கிறாங்க, அதை பத்தி நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. நல்லா அழகாகவும் புதுமையாகவும் வித்தியாசமாகவும் நல்லா எல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு முறை வீட்டுக்கு யாராவது வரும்போது அவங்களுக்கு நமக்கு சந்தோஷமா இருக்குல்ல, அம்மாலாம் வந்து அவங்க வாங்கிட்டு போறாங்க பார்க்குறப்ப வித்தியாசமா பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா தொடர்ந்து இனி ஒரு வருஷங்களும் சிறப்பா நீங்க பண்ணுங்க. எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த குடும்பத்தை சந்தித்து நமக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. ராயபுரம் ஜிஆர்டியின் அன்பு பரிசு. அம்மா, நீங்க இந்த குழு பாக்குறீங்க, சமந்தார் வீட்டுக்கு வந்து குழு பாக்குறீங்க, இது உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க ஒரு டீச்சர், உங்களுடைய அனுபவபூர்வமா இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை பத்தி சொல்லுங்க. கொலு வைக்கிறது ரொம்ப வீட்டுக்கு விசேஷம், வாழ்க்கையில முன்னேற்றம் வரும். நம்ம அந்த ஆண்டவனை டெய்லி கும்பிடுறோம். ரொம்ப சிறப்பா செய்யறதுக்காக நல்ல சிறப்பா செய்யணுங்கிறதுக்காக இந்த கொலு வைக்கிறாங்க. ரொம்ப விசேஷம், வீட்டுக்கு நல்லது, ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அது முக்கியம் இல்லையா? வீட்டுல எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் அந்த மனசு நிறைஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த செல்வம் நமக்கு வசதியா இருக்கும். இந்த குடும்பத்துக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சு எவ்வளவு மூணுமே 3 மருமகளுக்கு மாதிரி. பாத்தீங்களா, அவங்க கான்செப்ட் என்னன்னா 3மே வந்து 3 மருமகள்களா, பெரிய மருமக, நடு மருமக, சின்ன மருமக. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். ராயபுரம் ஜிஆர்டி அன்பு பரிசு. ராயபுரம் ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் குழு கொண்டாட்டம் சீசன் 4ல இருக்கும். நிறைய உண்மைகள் இங்க வச்சிருக்காங்க. குழு ரொம்ப அழகா அலங்கரிச்சிருக்காங்க. ஆனா அவங்க இதை கேட்டா ரொம்ப குறைச்சிட்டோங்க இந்த வருஷம், குழந்தைங்களை வச்சுட்டு எங்களால மெயின்டைன் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இவ்வளவு வச்சுமே இன்னும் குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட பேசலாம். அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஐயா, உங்க பேரியா? சந்திரசேகரன். உங்க பேர் என்ன? ஆராதனா. ஆராதனா. உங்க பேரு? ஓ, அர்ஜுன் அண்ட் ஆராதனா. உங்க பேரு? இந்த கொலு வைக்கிறதோட கான்செப்ட், கொலு ஏன் வைக்கிறாங்க, கொலு வைக்கிறது சிறப்பு என்ன, அதை பத்தி சொல்லுங்க. கொலு ஆக்சுவலாக வைக்கிறதுனால நிறைய புராண கதைகள் வந்து பசங்களுக்கு கொஞ்சம் டீச் பண்ணுற மாதிரி இருக்கு. ப்ளஸ் வீட்டுக்கு நல்லது, கணவரோட ஹெல்த்து இதெல்லாம் நல்லா இருக்குன்றதுக்காக வைக்கிறோம். இது ஆக்சுவலாக எங்கள் அப்பாக்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த கொலு. நாங்கள் இது 17வது வருஷம் இப்போ வச்சுருக்கோம். 17வது வருஷம். சரி சரி. ஸோ இப்போ பசங்கள்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, ஓடுறாங்கனால கொஞ்சம் சுருக்கி குட்டியாக வச்ச மாதிரி வச்சுருக்கோம். இது குட்டியா உங்களுக்கு எவ்வளவு இருக்கு, என்னவே முடியாது போல. அதே மாதிரி யாராவது வேண்டிக்கிட்டு கொண்டு வந்து பொம்மை வைப்பாங்க, அது வச்சு அதே மாதிரி நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து எங்களுக்கு இது நடந்துச்சு, அது நடந்துச்சு அதே மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால எங்களுக்கும் அது மற்றவங்க வந்துட்டு போறதுனால அவங்களுக்கும் சந்தோஷம், எங்களுக்கும் அவங்களுக்கு ஓகே அது கிடைக்குதுன்றப்ப நாங்களும் சந்தோஷமா ஃபீல் பண்ணுறோம். நீங்களாம் குழு பத்தி நீங்க எத்தனை வருஷம் வைக்கிறீங்க? குழுவோட எங்க அம்மா நீங்களாம் சேர்ந்துதான். நீங்க மம்மி ஹெல்ப் பண்ணீங்களா? பாதி பொம்மை குறைஞ்ச காரணமே இவங்க தானே.
ராயபுரம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா நகை வந்திருக்கீங்களா? எப்படி இருக்காங்க மாடல் கலெக்ஷன்ஸ் நிறையா நீங்க வந்திருக்கீங்க நீங்க ராயபுரம் ஜிஆர்டி கஸ்டமர் சீட்டு போட்டிருக்கோம். சீட்டை பத்தி சொல்லுங்களேன். சீட்டு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்ல நிறைய. அதான் எடுத்துட்டு போய் நகை வாங்க முடியாது. இப்ப சீட்டு மூலியமா கூட கண்டிப்பா வாங்கணும்ன்ற மாதிரி வாங்கிடுறோம். ஸோ அது மாதிரி மணியா எடுத்து வச்சாலும் அந்த டைம்ல வேற ஏதாவது எக்ஸ்பென்ஸ் வந்தா அதை மீட் பண்றோம். ஸோ இது ஜுவல் தான் வாங்கணுன்றப்ப நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு பொருள் வர மாதிரி இருக்கு. ஸோ அது நடுத்தர மக்களின் நண்பன் தான் நம்முடைய ஜிஆர்டி. ராயபுரம் நமக்கு பக்கமே ஆரம்பிச்சது இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. தொடர்ந்து ராயபுரம் ஜிஆர்டி வாங்க உங்களுடைய ஆதரவு தாங்க. ரொம்ப நன்றி. இந்த குடும்பத்தை சந்திச்சு வர ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ராயபுரம் ஜிஆர்டி நன்றி. ராயபுரத்தில் தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் நவராத்திரி குலு கொண்டாட்டம் சீசன் 4. உங்கள் வீட்டு குலுவை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப வேண்டுமா? உங்களது குலுவின் சிறப்பு மற்றும் கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டுமா? உடனே டிவியில் தெரியும் போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களது பெயர் முகவரியுடன் புக் பண்ணுங்க. நாங்களே உங்கள் இல்லம் தேடி வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த குலுவிற்கு பரிசு கூப்பன்களும் கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சய பரிசும் காத்திருக்கிறது. வழங்குபவர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ராயபுரம்.